வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ என் பேர் வந்து அனுஸ்ரீ. நான் தான் இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இது குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுத்துலேயுமே மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் வரைக்குமே இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 7th and 8th மேக்ஸ் புக்லேருந்து கவர் ஆகுது. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செயின் ரூல். ஸோ செயின் ரூல்லையுமே அகெயின் 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா MDH. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து என்ன மாதிரி சம்ஸ் போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்மாறல். ஸோ நேர்மாறலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம வந்து அந்த சம் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்மாறல்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 10 பெண்ணோட விலை 100 ரூபானா அப்போ 20 பெண்ணோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பென் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பென் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோன்னா அந்த 10 20 வந்து தலைகீழாக வந்து எழுதுவோம். ஸோ 20 10ன்னு எழுதுவோம், டிவைடட் பை இன்ட்டு 100. அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 20 × 10 200. அப்போ எக்ஸோட மதிப்பு 200. ஸோ 20 பெண்ணோட விலை 200 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னதுன்னா எதிர்மாறல். ஸோ எதிர்மாறலில் எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகும் ஆச்சுன்னா அது வந்து எதிர்மாறல். ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகணும், அப்படி வந்தால் எதிர்மாறல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் டேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 10 பேர் வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்கிறாங்க. அப்போது 25 பேர் வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ 10லேருந்து 25 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடியுமா, அப்போ வந்து நாட்கள் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து இது வந்து என்னது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன பண்ணுவோன்னா அதை வந்து அந்த 10 25 அப்படியே நம்ம எழுதுவோம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து தலைகீழாக எழுதுவோம், இதில் அப்படியே எழுதுவோம், டிவைடட் பை இன்ட்டு 15. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5s are 15, 5 3s are 15, அகெயின் 5 2s are 10. ஸோ அப்போ 2 3s are 6. ஸோ அப்போது இப்போ 25 பேர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, 6 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம புக் சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து சம் வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a worker digging a bore well drilled 22 feet in a day. How many days will it take to reach the water course at the depth of 110 feet? ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையாடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழ்துளை நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆழ்துளை கிணறை வந்து தோன்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 22 அடி தோண்டினாங்கன்னா 110 அடி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து கொடுத்ததை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், கண்டுபிடிக்கிறத ரெண்டாவதாக எழுதிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபீட் கொடுத்துருக்காங்க, டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 22 அடியை ஒரு நாளையும் 110 அடியை எத்தனை நாளில் வந்து இது பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இது டைரக்டாக இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு பார்க்கணும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆக டேஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாட்களும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த என்ன மெத்தட், நேர்மாறல். ஸோ நேர்மாறலில் என்ன பண்ணுவோம், தலைகீழாக எழுதுவோம். 110 டிவைடட் பை 22 இன்ட்டு 1.
ஸோ ஒரு 11ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம்னா 11 2 22, 11 1 1 0, ஸோ 2 5 10. ஸோ அப்போ எத்தனை டேஸில் தோண்டுவாங்க? 5 டேஸில் வந்து அவங்க தோண்டி முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து நீங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So a motorbike requires 2 liters of petrol to cover 100 km. How many liters of petrol will be provided to cover 250 km? ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவில் கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? ஸோ அவங்க 100 கிலோமீட்டர் வந்து கடக்கிறாங்க 2 லிட்டர் பெட்ரோலில். அப்போ 250 கிலோகிராமு கடக்க எவ்வளோ பெட்ரோல் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டர் கண்டுபிடிக்கணும், ஆனால் லாஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர், இப்போ 250க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பெட்ரோலும் நம்மளுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ இது ரெண்டுமே அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்ன பண்ணணும்? தலைகீழாக எழுதணுமா? ஸோ தலைகீழாக எழுதுனா 250 டிவைடட் பை 100 இன்ட்டு 2. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10, 5 5s are 25. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போது எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது? 5 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பி. So next question பார்க்கலாம். The weight of 72 books is 9 kg. What is the weight of 40 such book? ஸோ 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவு 40 புத்தகங்களின் எடை என்ன? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? புக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ கிலோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ புக்ஸ் அண்ட் கிலோகிராம் கேஜி. ஸோ 72 புக்கோட எடை எவ்வளோ? 9 கிலோ. அப்போது 40 புக்கோட எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ புக் வந்து டிக்ரீஸ் ஆகிறப்போ கிலோவும் குறையும் இல்லையா? ஸோ 72க்கு 9 கிலோனா 40க்கு விலை கிலோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே கம்மியாச்சுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்போ தலைகீழாக எழுதுவோம். 40 72 அப்புறம் டிவைடட் பை இன்ட்டு 9. ஸோ 9ஆம் வாய்ப்பாடில் எடுத்தால் 9 8s are 72. நெக்ஸ்ட்டு 8 5 40. அப்போது எவ்வளோ கிலோ? 5 கிலோ. ஸோ 40 புக்கோட கிலோ 5 கிலோன்னு வந்துடும். ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எவ்வளவு அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? ஸோ ஒரு ஹீட்டர் வந்து 3 யூனிட் கரண்ட்டை 40 நிமிஷம் யூஸ் பண்ணோன்னா 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட் வந்து கவர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு யூனிட் செகண்ட் போடும். ஸோ 40 நிமிஷத்தில் 3 யூனிட். அப்புறம் 2 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம்னா 60 இன்ட்டு 2 அப்போது 120. ஏன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்கனால நம்ம மினிட்ஸில் மாற்றிக்கிறோம். ஸோ 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்ஸ் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு யூனிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது வந்து நேர்மாறல். ஸோ நேர்மாறல்னால் என்ன பண்ணுவோம்? தலைகீழாக எழுதுவோமா? 120 40 டிவைடட் பை இன்ட்டு 3. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 4 3s are 12. ஸோ அப்போது 3 3s are 9. ஸோ 9 யூனிட். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் மணி பைஸ் 5 kgs of potato for 75, then he can buy dash kgs of potato for 105. மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார்? ஸோ இங்கே கிலோகிராம் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ மணி வந்து எவ்வளோ? 75க்கு 5 கிலோ. அப்போ 105க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மணி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிலோகிராமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனை என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு தலைகீழாக எழுதுவோமா? ஸோ 105 75 டிவைடட் பை இன்ட்டு 5. ஸோ கேன்சல் பண்ணால் 5 1s are 5, 5 5s are 25.
ஸோ இந்த 5 கேன்சல். நெக்ஸ்ட்டு 5 3s are 15, 5 2s are 10, 5 1s are 5. நெக்ஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடு 3 7 21. அப்போது எத்தனை கிலோ அவங்க வாங்குவாங்க? 7 கிலோ வாங்குவாங்க. 105 ரூபாய்க்கு 7 கிலோ வந்து அவங்க வாங்குவாங்க. ஸோ இதோட டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 12 cow can graze a field for 10 days. 20 cows can graze the same field for how many days? 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்களில் மேய்க்கின்றன. அப்போது 20 பசுக்கள் புல் தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன? ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை டேஸ்ன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவுஸ் எழுதிக்கலாம். ஸோ கவுஸ் நெக்ஸ்ட்டு டேஸ். ஸோ கவுஸ் ஃபஸ்ட் 12 கவுஸ் எத்தனை நாள் மேய்கிறாங்க? ஸோ எத்தனை நாளில் மேய்க்கிறாங்க? 10 நாளில் மேய்க்கிறாங்க. அப்போ 20 கவ்வை எத்தனை நாளில் மேய்ப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கவுஸ் வந்து அதிகமாக மேய்க்கிறதும் அது கம்மியாகும். ஸோ இப்போ கவுஸ் இன்க்ரீஸ் ஆக டேஸ் வந்து கம்மியாகும். அப்போ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்மாறல். ஸோ எதிர்மாறலில் என்ன பண்ணுவோம்? அதை வந்து அப்படியே எழுதுவோம். 12 20 டிவைடட் பை இன்ட்டு 10. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 6 12. ஸோ அப்போது எத்தனை நாள் வந்து அவங்க மேய்ப்பாங்க? 6 நாளில் அவங்க வந்து மேய்க்கிறாங்க. ஸோ கவு இன்க்ரீஸ் ஆனால் டேஸ் வந்து குறையும். ஸோ அதுதான் எதிர்மாறல். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து எதிர்மாறல். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 10 farmers will plow the land in 21 days. In how many days 14 farmers will plow the same land? 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்? ஸோ 10 பேர் வந்து 21 நாளில் முடித்தாங்கன்னா 14 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நாள் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். 10 ஃபார்மர்ஸ் வந்து 21 நாள். அப்போது 14 ஃபார்மர்ஸ் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இப்போ பாருங்களேன், ஃபார்மர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார்மர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சிருவாங்க இல்லையா? ஸோ டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து நம்பர்ஸ் வந்து அப்படியே எழுதுவோமா? 10 14 டிவைட் இன்ட்டு 21. ஸோ 7ஆம் வாய்ப்பாடு ஆயிடுச்சுன்னா 7 2 14, 7 3 21. ஸோ 2 5 10. ஸோ 5 3 எவ்வளோ? 15. ஸோ 14 ஃபார்மர்ஸ் வந்து 15 நாளில் அந்த உழுது முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? இஃப் 18 men can do a work in 20 days, then 24 men can do this work in how many days? 18 மனிதர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை 24 மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள். ஸோ மென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேஸ் வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ 18 பேர் 20 நாளில் முடித்தாங்கன்னா 24 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இங்கே மென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஆட்கள் அதிகமாக நாட்கள் வந்து கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். ஸோ எதிர்மாறலில் என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை அப்படியே எழுதுவோம். 18/24 இன்ட்டு 20. ஸோ 4ஆம் வாய்ப்பாடு வச்சா 4 6 24, 4 5 20. இது 6ஆம் வாய்ப்பாடு 6 3 18. ஸோ 3 × 5 15. அப்போ 24 பேர் எத்தனை நாளையில் முடிப்பாங்க? 15 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 40 students stay in a hostel. They have food stock in 30 days. If the students are double, then how many days stock will last? 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது எனில் எண்ணிக்கை 2 மடங்கு மாறினால் அவ்வுணவு பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமாக இருக்கும்? ஸோ 40 பேர்த்துக்கு வந்து 30 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. ஸோ அந்த 40 பேர் டபுள் ஆச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு வந்து சாப்பாடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை நாளைக்கு இருக்குது? 30 நாளைக்கு இருக்குது. ஸோ அது வந்து டபுள் பண்ணுறாங்க. அப்போ டபுள்னா இன்ட்டு 2. ஸோ 40 × 2 80. 80 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எத்தனை நாள் சாப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேஸ் வந்து குறையும்.
ஸோ அப்போ இது என்ன மாடல்? எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே எழுதுவோம் 40 80 டிவைடட் பை இன்ட்டு 30. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 8 5 40. ஸோ 5 3 எத்தனை? 15. ஸோ எத்தனை டேஸ்க்கு சாப்பாடு இருக்கும்? 15 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். இருக்காங்க. A farmer has enough food for 144 ducks for 28 days. If we sell 32 ducks, how long will the food last? ஒரு விவசாயிடம் 144 வாத்துகள் 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீது உள்ள நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? how டேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டக்ஸ் எழுதிக்கலாம், நெக்ஸ்ட்டு டேஸ். ஸோ 144 டக்ஸுக்கு 28 நாளைக்கு சாப்பாடு இருக்குது. அப்போ 32 டக்ஸை வந்து விற்கிறாங்க. இப்போ விற்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ 144 32 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 112. ஸோ 112 டக்ஸுக்கு எத்தனை நாள் சாப்பாடு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டக்ஸ் வந்து என்ன ஆகுது? குறையுது. வாத்துக்கள் வந்து குறையுது. ஸோ வாத்துக்கள் குறைச்சா அதோட சாப்பாடு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல்னால் நம்ம எப்படி போடுவோம்? அப்படியே வந்து இது பண்ணுவோம். 114 டிவைடட் பை 112 இன்ட்டு 28. ஸோ 2 5s are 10, 2 6s are 12, 2 1s are 2, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் அடித்தோம்னா என்ன வரும்? 2 7s are 14, 2 2s are 4, 2 3s are 2 8s are 16. பேலன்ஸு 2 8s பார்த்திங்கன்னா 7 4s are 28. நெக்ஸ்ட்டு இது ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 2 7s are 14, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 மறுபடியும் 2 2 3s are 6, 2 6 are 12. ஸோ அப்போது எத்தனை நாளைக்கு இருக்கும்? 36 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ 112 வாத்துக்களுக்கு 36 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ இதுதான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இதோட முடியுது. ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.